திப்பு அம்பேத்கர் பெரியார் வாசகர் வட்டம் நடத்தும் மால்கம் எக்ஸ் நூற்றாண்டு விழாவிற்கு இங்கு வருகை இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பின் தலைவர்களை, இங்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் திப்பு அம்பேத்கர் பெரியாருடைய தலைவர், நிறுவன தலைவர் துரை அப்பாஸ் அவர்களுக்கும், இங்கு சிறப்பாக நெறிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் அமானுல்லா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, என் தேசம் என்று போராடியவர்கள் உண்டு, என் மதம் என்று போராடியவர்கள் உண்டு, என் இனம் என்று போராடியவர்கள் உண்டு, என் சாதி அல்லது என் குடும்பம் என்று போராடுவது உண்டு. ஆனால் இவர்களுக்கு மத்தியில் மக்களுடைய மீட்சிக்காக போராடியவர்கள்தான் மாவீரன் திப்பு சுல்தான் அவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், தந்தை பெரியார் அவர்கள். அந்த களத்தில் இன்றைக்கு போராளி, கருப்பினத்தின் போராளி மால்கம் எக்ஸ் அவருடைய நூற்றாண்டு விழாவை இங்கு கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், அவரும் மக்களுடைய எழுச்சிக்காக தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய போராட்ட குணத்தையும் செயல்படுத்தியவர். அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு அவருடைய நூற்றாண்டு விழாவை இந்த குவைத் மண்ணில் நாம் இங்கு அந்த விழாவை ஒருங்கிணைத்து ஒன்று கூடியிருக்கிறோம். எனவே இங்கே மாற்றத்தை நாம் விரும்புகிறோம். மாற்றம் என்பது சமூகத்திலிருந்து அல்ல, மாற்றம் என்பது தன்னிடமிருந்து வர வேண்டும். தன்னிடமிருந்து வந்தால்தான் சமூகத்திலே மாற்றம் வரும். ஆனால் இங்கு மாற்றத்தை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இங்கு மாறின பாடாக தெரியவில்லை. மாற்றம் என்பது பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். அந்த மாற்றம் என்பது அப்படியே தான் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப மாற்றத்திற்கான வழி என்ன? இந்த இடத்துலதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் நாம் பேச வேண்டிய தேவை இருக்கிறது. அவர் இந்து மதம் என்கிற ஒரு மதத்தில் நான் பிறந்து விட்டேன், ஆனால் இறக்கும் போது ஒரு மதத்தில் அந்த மதத்தினுடைய பெயரில் நான் இறக்க மாட்டேன் என்று சொன்னவர். அப்ப அதற்கு என்ன காரணம்? இப்படிப்பட்ட ஒரு மதம் என்னை ஆண்டாண்டு காலமாக என்னையும் என் மக்களையும் இங்க ஒடுக்கி கொண்டு எங்களுடைய உரிமைகளை பறித்து கொண்டு இப்படியான இன்னல்களுக்கு எங்களை ஆளாக்கி கொண்டிருந்தது. ஆக இதற்கு என்ன தீர்வு என்று அவர் சிந்திக்கும் போது, மாற்றம் என்பது தேவை. அந்த மாற்றம் என்பது என்னிடமிருந்து உருவாக வேண்டும். அப்படித்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள், நான் ஒரு இந்துவாக பிறந்தேன், ஆனால் இந்துவாக சாக மாட்டேன் அப்படி என்று புத்த மதத்தை தேர்ந்தெடுத்தார். மதம் மாறுவது என்பது புத்த மதத்தை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது ஒன்றும் கட்டாயம் அல்ல. இங்கு இருக்கக்கூடிய சமூக பாகுபாடு களைய வேண்டும். அப்ப மாற்றம் எங்க? மாறுவதில் இருந்துதான் இருக்குது. அப்ப அந்த மாற்றம் என்பது முக்கியமானது. ஆக நீ புத்த மதத்துக்கு போகவோ அல்லது இஸ்லாத்துக்கு போகவோ நான் இங்கே சொல்லவில்லை. இங்கே உள்ள அடிமை நிலைகள் மாற வேண்டும். யாவருக்குமான உரிமை பெற வேண்டும். அவர்களுக்கான சுய உரிமையோடு இங்கு இயங்க வேண்டும். அதுதான் இங்கு தேவையானது. அதற்கான மாற்றத்தை நாம் இங்கு திப்பு அம்பேத்கர் பெரியார் என்ற ஒரு போராளிகளை முன்னெடுத்து இந்த குவைத் மண்ணில் ஒருங்கிணைத்து இதை நீண்ட தூரம் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு, அமைப்பாளரால் மட்டுமே அத்துமீற முடியும், அத்துமீறலால் மட்டுமே அடக்குமுறைகள் உடையும். ஒரு அமைப்பை நாம் கட்டமைக்க வேண்டும் என்பது முக்கியமானது. அமைப்பின் வழியாக தான் நாம் எதையும் வென்றெடுக்க முடியும். தனிநபரால் முடியாது. எப்போதும் தனிநபர் தலைமை என்பது தற்காலிகத்திற்கு சரியாக இருக்கும், நீண்ட தூரம் பயணிக்க முடியாது. எனவே அமைப்பாய் திரள்வோம் என்பது முக்கியமானது. அதற்காகத்தான் இங்கு அமைப்பாய் திரள்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அமைப்பின் வழியால் நாம் ஒன்று கூடி ஒரு போராட்டத்தை நாம் முன்னெடுத்தால் தான் அது வெற்றி பெற முடியும். தனிநபர் போய் ஒரு போராட்டத்தை எடுக்க முடியுமா என்றால் முடியாது. தனிநபர் தலைமை என்பது வெறும் ரசிகர்களை தான் உருவாக்கும், போராளிகளை உருவாக்காது. அப்படி அல்லாமல் இப்படியான கொள்கை தலைவர்களை தேர்ந்தெடுத்து நாம் ஒரு கட்டமைப்பாக வளர்ந்து இந்த இயக்கத்தை கொண்டு சேர்ப்போம் என்று தெரிவித்துக் கொண்டு, தலைமை என்பது தத்துவத்தில் முளைக்காத தனிநபர் தலைமை பாதை தடை மாறி திசை மாறி இலக்கும் தன் வலிமை. தத்துவம் இல்லாத எந்த அமைப்பும் தன்னுடைய பாதையை இழந்துரும், நெடுந்தூரம் பயணிக்க முடியாது. அப்படிதான் இன்னைக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் உருவாகி கொண்டிருக்கிறது.
தத்துவமே இல்லாமல் ஒரு அமைப்புகள் இருக்கு, அந்த அரசியல் கட்சி இருக்கிறது. அந்த அரசியல் கட்சிகளையும் பல இளைஞர்கள் போய் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியல் என்றாலே என்னவென்று தெரியாமல் அப்படி ஒரு நிலையில் இருக்கிறார்கள். எனவே இந்த வார்த்தைகள் என்பது நான் சொல்வது எல்லாமே விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய அண்ணன் திருமாவளவனுடைய வரிகளில் உள்ளது. இன்றைக்கு இந்த அமைப்பாய் திரவம் பார்த்தீங்களா, இந்த அமைப்பாய் திரவம் புத்தகம் என்பது அரசியல் என்றால் என்ன, வழிகள், அதாவது எப்படி இந்த தளத்தில் இயங்கணும் அப்படிங்கிறது ஒரு பொது ஒரு புத்தகமாக அது வந்து இருக்குது. அதை வாங்கி படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி நம்ம வந்து ஒரு அரசியல் களத்திலேயே பண்பாடு தளத்திலேயே நம்ம வந்து பயணிக்கலாம் அப்படிங்கிறது. எனவே இங்கு கூட்டத்துக்கு வருகை இருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து களமாடுவோம், அமைப்பாய் திரள்வோம். எனக்கு வாய்ப்பளித்த துரை அப்பாஸ் அவர்களுக்கும் என்னை தேர்ந்தெடுத்த பல்வேறு மூத்த அண்ணன்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.